வணக்கம் நண்பர்களே. சென்னை அதிர்ந்தது. விஜயோடைய ரோட் ஷோ. ரொம்ப பெரிய ரோட் ஷோ போட்டாருங்க. டி நகர் போனாரு, ஆயிரம் விளக்கு தொகுதி போனாரு, எழும்பூர் போனாரு, எல்லா இடத்தையும் ஒரு வட்டம் போட்டாரு. பிரச்சாரம் பேச்சு இடம்பெறல. ஏன் தெரியல. அவர் என்ன பேசினா அவர் என்ன கேட்கிறாரு, நான் ஒரு தடவை படிச்சட்டுமா அப்படிங்கிறாரு. அதான் அங்கே படிச்சுட்டாரு. மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, சரி அந்த கோவையில படிச்சுட்டாரு, திருப்பூர் பக்கத்துல படிச்சுட்டாரு, அதே திரும்ப படிக்கணுமா? ஏன்னா 16ஆம் தேதி ஒரு பெரிய அறிக்கை வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எதுக்கு? நல்லா ஊர்வலம் போவோம் அப்படின்னு சொல்லி போனாரு. சில இடங்கள்ல புஷியானது கொண்டு முட்டுச்சந்து நிறுத்திட்டாரு. சில நீங்க பாத்துக்கலாம். முக்கியமாக இந்த போக் ரோட், நியூ போக் ரோடு ஒன்று இருக்கு டி நகர்ல. அது ஒரு சின்ன ஸ்ட்ரீட் தான், போயிட்டு வந்துட்டாரு. ஆனா சில ரெசிடென்ஷியல் ஏரியா வீடுல எல்லாம் போய் வணக்கம் திரும்பி திரும்பி எல்லாம் வணக்கம் சொன்னாரு. அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப ரசிப்பா இருந்துச்சு. ஏகப்பட்ட கூட்டம்னு சொல்றதை விட ஏகப்பட்ட போலீஸ் இருந்துச்சு. போலீஸ் தான் நிறைய இருந்துச்சு. அடிச்சு பார்த்தா போலீஸே ரசிகர்கள் ஆயிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நிலைமை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வேற ஒரு கட்சிக்கு போலீஸ்காரர் கொடியை தூக்கிட்டு போனார் அப்படிங்கிற சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் வந்து கொடியை வாங்க மாட்டேன்ட்டாங்க. கூட்டம் எல்லாம் ஒரு ரோட்ல நிக்குது, வெளியே நிக்கிறாங்க. கயிறை வச்சு தடுத்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட சென்னை மக்கள்கிட்ட ஒரு தனியான சைக்காலஜி இருக்குங்க. அப்படி ஒரு அரசியல் தலைவர் வர்றாருன்னா ஓடி போய் கூட்டமா நிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஒரு பெரிய நடிகர் இதுக்காக வந்திருக்கலாம். ஏன்பா, நாங்க நடிகர்களுக்கெல்லாம் வர்றவங்களா? அவங்க யாரு? சென்னை பட்டணத்தோட மக்கள் அல்லவா அப்படின்னு காமிச்சாங்க போல இருக்கு. மற்ற ஊருக்காரெல்லாம் அப்படி அடிச்சு புடிச்சு வந்து பார்த்தாங்க. சென்னையில அதோட ஒப்பீடு செய்வது கம்மி தான். ஆனாலும் சென்னை அதிர்ந்தது. அந்த அதிர்வுல சென்னையோட மனநிலை என்ன அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கடந்த தேர்தல் என்ன நடந்து உங்களுக்கு தெரியுமில்ல. 2021 சென்னைன்னு எடுத்துக்கிட்டா 16 தொகுதிகள்ல அத்தனை திமுக கூட்டணி அடிச்சு துவைச்சு எடுத்துச்சு. ஒரே ஒரு தொகுதி வேளச்சேரியில மட்டும் காங்கிரஸ், மத்த எல்லாம் திமுக. 2016 திமுகவின் கோட்டை அப்படி இருக்கிற இடத்துல ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுக கணிசமான தொகுதிகளை ஜெயிச்சதுங்க. அண்ணடா, திமுக கோட்டைய ஜெயலலிதா அப்படி ஆட்டம் காண வச்சுட்டாங்க அப்படி நிறைய பேர் நினைச்சோம்ல. ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது. 91 அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க அப்படியே அண்ணா திமுக அலை வீசிச்சு. சென்னையில அப்போ இருந்த திமுக தலைவர் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் திமுக 2 தொகுதியில் ஜெயிச்சது சென்னையில. அப்புறம் அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுக்க 2 உறுப்பினர்களை வச்சு திமுக பெரிய ஆட்டம் காமிச்சது. அதற்கு முதல்ல அப்படின்னு பின்னாலேயே போயிட்டு இருந்தோம்னு வைங்க, ரொம்ப பின்னால போயிருவோம். ஆனா திமுக உடைய கோட்டை சென்னை, அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அது மெதுவாக தாவேகாவுடைய ஒரு வலுவான இருப்பிடமாக மாறிவிடுமோ அப்படின்னு 3 மாசமா பேச்சு இருக்கு. நிறைய பேர் ஆய்வுகளை சொன்னாங்க, கருத்து கணிப்பு சொன்னாங்க. நிறைய பேர் கருத்து திணிப்புங்கிறாங்க, அது கருத்து மோசடி அப்படிங்கிறாங்க. விருப்பமா போய் கேட்டு விருப்பமா வாங்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு வலுவான ஒரு வளர்ச்சியை காண்பிக்கும், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். விஜய் அநேகமா ஜெயிச்சிருவாருன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஜேசிடி பிரபாகரன் முக்கியமா ஆயிரம் விளக்கு தொகுதியில போட்டிடுறாரு. அப்புறம் ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில. இவங்களுக்கெல்லாம் ஒரு எட்ஜ் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுல என்ன விஷயம்னா, இவங்க எட்ஜ் கொடுத்தாங்க, ஃபைட்டு கொடுத்தாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் காமிச்சாங்க அப்படின்னா யாராவதுக்கு உதவி அமைஞ்சிருமோ. ஏன்னா ஒரு 3 கார்னர் ஃபைட், 4 கார்னர் ஃபைட்டுங்க, 4 முனை போட்டி. ஏன்னா சீமான் இருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தவிர மற்ற கட்சிகளும் போட்டிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு போட்டியில வாக்குகள் கடுமையா பிரிஞ்சது அப்படின்னா 2 பிரதான கட்சிகள் திமுக அண்ணா திமுக, இவங்களுக்குள்ள போட்டி எப்படி இருக்கும்? இவங்க ஓட்ட பிரிச்சனா அவங்க ஜெயிச்சிருவாங்களோ? அதனாலதான் சென்னையில அண்ணா திமுக சில தொகுதியை ஜெயிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன காரணம்? நிறைய பேர் சொல்றாங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கருத்து கணிப்புகள் பல சொல்லுது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். யாரோ சொல்றது செய்தியாக சொல்லல, நாங்க கருத்து கணிப்பு நடத்தல, அதனால நாங்க உறுதியா சொல்றது பொருத்தமா இருக்காது. அதனால கவனிங்க. ஒருவேளை தாவேகா கணிசமான ஓட்டுகள் எடுத்ததுன்னா சில தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. சில தொகுதிகளில் தாவேகா கணிசமான வாக்களை எடுத்து விட்டால் அது திமுக ஜெயிக்கும் அப்படின்னு நிலைமையில் இருக்கு. ஏன்னா சில தொகுதிகள் ரொம்ப கடுமையான ஃபைட் இருக்குங்க. ராயபுரத்துல ஜெயக்குமார் நிச்சயமா பயங்கரமான டஃப் கொடுக்குறாரு. அவரு ஜெயிப்பாருங்கிற மாதிரி அவர் நம்புறாரு. ஆனா தாவேகா ஏதாவது வேட்டு வச்சுச்சா அவரு தோத்துருவாரோங்கிற மாதிரி நிலைமை அவருக்கு இருக்கு. ஆனா இல்ல, திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஓரம் கட்டிட்டு தாவேகா ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குதானே. ஆக சென்னையுடைய இந்த சாலை உலா
ரோட் ஷோ, விஜயோட ரோட் ஷோ ஒரு பெரிய அளவுக்கான தாக்கத்தை கொடுத்துச்சு. ஆனா தமிழகம் முழுக்க அவருக்கான தாக்கத்தை இது கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னா அது தேர்தலில் தெரியும். அவர் இன்னும் கூட நிறைய 2-3 இடத்துல போற மாதிரி பிளான் இருக்கு. சென்னையில இன்னொரு வட்டமும் வருவாராம், வர்றாரு. ஏன்னா மறுபடியும் கடைசியில் அவரு பெரம்பூர்ல முடிக்கணும் அல்லவா, அதனால பெரம்பூர் பகுதிகளை சேர்ந்த பல்வேறு இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கு. வில்லிவாக்கம் அவர் வரல, வில்லிவாக்கம் போகணும். என்ன ஆதவர்ஜனை போட்டிடுறாரு, ஆதவர்ஜனே வரமாட்டேங்கிறாருங்க. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் விஜய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரோட்ல ஒரு தாவேக்காரர் கூட காண முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜய் முகத்திற்காக மக்கள் வருவாங்க, யாரு வேட்பாளருங்கிறது இவரு தாங்க விஜயாள் அப்படின்னு திரும்ப திரும்ப கதவை தட்டி தட்டி சொல்லணும் இல்ல, அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது அவருக்கு எகேன்ஸ்டா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் எனக்கு கொடுத்த பேட்டியில சொல்றாங்க. விஜய் வந்துட்டு போனா கூட்டம் குடிச்சுன்னா அது அந்த கூட்டம் தான் ஓட்டு போட போதா, அவ்வளவு பேர் தான் ஓட்டு போட போறாங்களா? ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வாக்காளர் இருக்காங்க. 2 லட்சம் பேர் வந்து நின்னாங்களா? இல்ல தானே, ஒரு 5-6 பேர் வந்திருப்பாங்க. இவங்களே அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்னு ஆக முடியாது. மற்ற கட்சிக்காரங்க, திமுக அண்ணா திமுக காரங்க, ஏன் சீமானுடைய கட்சிக்காரங்க எல்லாரும் விஜய் பார்ப்பதற்காகவும் கூடினார்கள். மறுக்க முடியாதுங்க. விஜய் பார்ப்பாங்க, போகும்போது வேற லெவல்ல முடிவு பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவங்க எல்லோரையும் கட்டி காப்பதற்கு விஜயின் சின்னம் எல்லோரோட போய் சேர வேண்டும். அந்த வேட்பாளர் யாருன்னு சொல்லணும். அவங்க அதுதான் மக்கள் நினைவு வச்சுக்குவாங்க. சென்னை, கோவை, திருச்சி, திருப்பூர் இதெல்லாம் பரவாயில்லைங்க, கிராமத்துல நினைவு வச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் நினைவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள்? விஜய் ஒரு சினிமா நடிகர், நல்லா தெரியும். அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு தெரியும். அவர் சின்னம் விசில்னு தெரியும். அவருடைய ஆள் யாருங்கிறது தெரியும். இன்னும் என்ன தெரியணும், அந்த கிராமத்தில் இருக்கின்ற தாத்தாக்கள் பாட்டிகளுக்கெல்லாம் பேர பிள்ளை கொண்டு போய் மொபைல் போனை காமிச்சிடுறாங்க, இவர் தாங்க வேட்பாளர் அப்படின்னு. நினைவில் நிற்பது இப்போது எது என்றால், முதல்ல போஸ்டர் இருந்துச்சு, இப்பெல்லாம் மொபைல் போன்ல இருக்கின்ற பிக்சர்ஸ். இதெல்லாமே போய் சேரும். ஆனா விஜய் ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனா அப்படின்னா சீரியஸ் பொலிட்டிஷியன் தான். ஆனா எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படிங்கிறது கேள்வி நிச்சயமா இருக்குல்ல. அவரு முதலமைச்சர் ஆவதற்கான ஆசையில் இருக்கிறார். நிறைய 233 தொகுதிகளிலும் அவருடைய வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். இவர்கள் வாக்கு சேகரித்து வாக்கில் வெற்றி பெற்று அவரை முதலமைச்சராக்க வேண்டும். அதற்கு எவ்வளவு உழைப்பு இருக்கிறது, அந்த உழைப்பை இருக்கிறது என்று சொல்வதற்கான பலம் அதிமுக திமுக போன்று விஜய்க்கு இருக்கிறதா, தாவேகாவுக்கு இருக்கிறதா? அவர்கள் தேர்தலை தான் நிரூபிக்க வேண்டும். களத்தில் பார்க்கும்போது அந்த பலம் இல்லை என்று தெரிகிறது. விஜய் முகம் மட்டுமே ஓட்டுக்களை கொண்டு வரும் என்றால் அத்தனை தொகுதியிலும் ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் விஜயோட முகத்திற்கு தமிழ்நாட்டுக்கு அத்தனை தொகுதிகளிலுமே ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. இவங்க எல்லாம் அப்படியே வந்து அன்மாஸ் சொல்ற அலையாக வந்து ஓட்டு போடுவார்களா? அந்த அலை தெரிகிறதா? தெரிந்தது திருநெல்வேலி தெரிந்தது, கன்னியாகுமரியில் தெரிந்தது, கோவை திருப்பூரில் தெரிந்தது. அங்கேதான் தெரிஞ்சு போச்சே, நாங்களும் எதுக்கு காமிக்கணும் அப்படின்னு சென்னை மக்கள் நினைச்சிருக்காங்க. இது தேர்தல் நல்லா தெரியும், விஜய்க்கும் நல்லா தெரியும். நன்றி, வணக்கம்.